Hello everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So first time நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா நான் தான் DSK. So professionally நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். So நீங்களும் ஏதாச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல நெயில் ஆர்டிஸ்ட பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்லயும் என்னோட இன்ஸ்டா ஐடி நான் வந்து டேக் பண்றேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க என்னோட பேஜை. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நீட் அப்படின்னா நீங்க டைரக்டா தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம், ஹெசிடேஷன் இல்லாம. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் எம்டி வீடியோ. சோ இது வரைக்கும் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எம்டி பண்ண வீடியோஸ் பத்திரமா உங்களுக்காக சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஒரு நெயில் பெயிண்ட். ஸோ இது ஆக்சுவலி நெயில் பெயிண்ட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது வந்து யூவி ஜெல் பாலிஷ். இது வந்து ஒரு டாப் கோட். ஸோ இது வந்து நான் நிறைய லைக் நான் சொன்ன மாதிரி நான் நெயில் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேசிக்கான ஒரு பேஸ் கோட் அண்ட் டாப் கோட்ஸ்ல நான் வாங்கி வச்சிருப்பேன். அதுல நான் வந்து டாப் கோட் வந்து எனக்கு வந்து ஷெல்ஸ்ல வந்து கிடைக்கல அப்படிங்கறதுனால சடனா வந்து ஆர்டர் போட்டு, இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஷெல்ஸ் வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் வாங்கும் போது ஷெல்ஸோட டாப் கோட் வந்து அவைலபிள் இல்லைன்றதுனால திருப்பி ஸ்விஸ் பியூட்டியுமே வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு நல்ல டீசென்டான ஒரு பிராண்ட். யாராச்சும் வந்து வீட்லயே வந்து நான் யூவி ஜெல்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ரேட் வந்து ஒரு 250 to 300 ரேஞ்ச்ல தான் வரும், பட் நல்லாவே இருக்கும். ஷெல்ஸ் கம்பேர் பண்ணும்போது லைக் கம்மியா தான் ஒர்க் ஆகுமே தவிர்த்து, பட் ஒரு பிராண்டா கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல பிராண்ட். ஸோ கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு யூவி ஜெல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹலிடா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து. ஸோ என்ன நீங்க பழைய சேனல்ல ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொன்ன மாதிரி என்னோட எல்லா பேஜஸ்மே கொடுக்குறேன்ற மாதிரி ஹலிடா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் வந்து என்னோட பிராண்ட். ஸோ ஒரு சின்ன ஸ்கின் கேர் பிராண்டும் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து ஒரு நீம் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணிருக்கேன். எனக்கு பிம்பிள் வர டைம்ல நான் அதிகமா வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன்னா இந்த நீம் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். ஒன்ஸ் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா, பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஃபிளேவர்ஸ் தேவையோ லைக் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணேன். சோ போன மந்த் நான் யூஸ் பண்ணேன் இந்த நீம் ஃபேஸ் வாஷ். சோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைலர். ஸோ ஆஸ் ஐ செட் நான் நெயில் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுனால இதெல்லாம் எனக்கு நிறைய யூஸ் ஆகும். இல்ல நெயில்ஸ் வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்குமே இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். இது வந்து நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன், லைக் ஒரு நெயில் ஃபைலர். ஸோ இது எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுன்றதுனால நான் எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 என்னோட பிரைட்ஸ்க்கே வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணதுனால இது ரெண்டுமே நான் வந்து தூக்கி போடுறேன். பிகாஸ் இதுக்கு மேல இது யூஸ் பண்ண முடியாது, நான் ரொம்ப தேஞ்சு போச்சுங்கிறதுனால நான் இது தூக்கி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஷீட் மாஸ்க். இது வந்து நான் வந்து ஜூடியோல வாங்கியிருந்தேன், ஆலோவேரா விச் ஹேசல் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ரொம்ப ஷீட் மாஸ்க் பர்சன் கிடையாது. இந்த மாதிரி ஜூடியோ போறேன் இல்ல எங்கேயாச்சும் நான் பார்க்கும்போது எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு நான் மட்டும் தான் வாங்குவேன். லைக் பர்டிகுலரா நான் நிறைய ஷீட் மாஸ்க்லாம் ஸ்டாக் அப் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாது. சோ அப்படி நான் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். இதுல எனக்கு பெருசா வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லறதுக்கு பெருசா கிடையாது. ஒரு பேசிக் நார்மலான ஒரு ஷீட் மாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இது கண்டிப்பா வாங்க அப்படின்லாம் எனக்கு பெருசா சொல்ற அளவுக்கு இந்த ஷீட் மாஸ்க்ல எதுவுமே கிடையாது. ஒரு ரேண்டம் ஷீட் மாஸ்க் அண்ட் இதோட ரேட் வந்து ஒரு 49 rupeesக்கு ஒரு நல்ல ஒரு ஷீட் மாஸ்க்னே சொல்லலாம். இது வந்து இது ஆக்சுவலி பியூட்டி சம்பந்தப்பட்டது கிடையாது, பட் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எனக்கு ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்நாக் நான் பார்த்தேன் ஒரு கடையில. இது ஏதோ போற வேலையில இது ஒரு கடையில வாங்கினேன். சோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைக் பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு என்னோட சின்ன வயசுல இருந்துச்சு. இஃப் யாராச்சும் 90s கிட் இருந்தீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பைட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் கூகுள்ல எனக்கு கிடைச்சதுன்னா அந்த ஓல்டு பைட்ஸ் வந்து உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றேன். அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு, பட் இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். டேஸ்ட் வைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஹல்திராம்ஸ்ல இருந்து ஆக்சுவலி இருக்கு. இது ஏதோ ரேண்டமான ஒரு கடையில பார்க்கும்போது பைட்ஸ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டி வீடியோல இதை நான் பத்திரமா எடுத்து வச்சு காமிக்கிறேன். யாராச்சும் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த இது சாப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் ஏன்னா வந்து அப்போ சாப்பிட்டதோட அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷமா இது காணும். ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவுமே இது பைட்ஸ் கிடையாது, பிலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேற ஏதோ பேர்ல இருக்கு. அண்ட் இது ஒரு ஆக்சுவலி நல்லாவே இருக்கு பிரைட்ஸ் மாதிரி, பட் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டில் லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் ரீசார்ஜிங் ஸ்கின் ஓவர் நைட் சீரம். இது ஆக்சுவலி நைக்கால எனக்கு வந்து சாம்பிளா கிடைச்சது. இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பெருசா இது ஒர்க் ஆன மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. பிகாஸ் அந்த 1 ml மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ்ல கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த சாஷே வந்து சேவ் பண்ணி வச்சேன். பட் இது கண்டிப்பா நான் யூஸ் பண்றேன், வாங்கி யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இதோட எக்ஸாக்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பெருசா யூஸ் பண்ணாம இதோட எக்ஸாக்ட்
ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்ல முடியாது. பட் நான் ஒரு ப்ராடக்ட் எம்டிஸ்ங்கிறதுனால இதுல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டால்கோட தி ayurveda.co அதோட ஒயிட்னிங் அண்டர்ஆர்ம் சீரம் வித் லெமன் அண்ட் ஆலும். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு சுத்தமா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலே வரல. பிகாஸ் லெமன் ஸ்மெல்லும் இதுல வரல, பெருசா ஃப்ரேக்ரன்ஸுமே கிடையாது. இதுல ஒயிட்னிங் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இதோட ஒர்க் என்னவா இருக்கும்னா, நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்னஸா இருந்துச்சுன்னா லைட்டன் பண்றதுக்காக. எனக்கு அவ்வளவா டார்க் எல்லாம் இருக்காது, பட் இருந்தாலுமே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வாங்கியிருந்தேன். பட் எந்த ஒரு ஒர்க்குமே இது பண்ணல. அண்ட் இதுல வந்து ஜஸ்ட் இன் 15 டேஸ்லயே வந்து ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நான் இந்த பாட்டிலே தீத்து முடிச்சிட்டேன், பட் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல. ஆல்சோ இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இவங்க அட்டாச் பண்ணிருக்காங்க. பட் இது லாங் லாஸ்டிங்காவே இல்ல. லைக் நம்ம போட்டு ஒரு ½ an hour to 1 hourலயே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் போயிடுது. பிகாஸ் ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கு. அந்த ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ an hourல இருந்து ஒரு 1 hourக்குள்ளேயே போயிருதுங்கிறதுனால நான் கண்டிப்பா அதை ரீபர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் அண்ட் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். இல்ல மேபி எனக்கு இது ஒர்க் ஆகலையான்னு தெரியல. பிகாஸ் நான் நிறைய அண்டர் ஆர்ம் ரோலர்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அதுல வந்து எனக்கு இது சுத்தமா வந்து ஒர்க்கே ஆகாத ஒரு ப்ராடக்ட்ங்கிறதுனால ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல்ஸ்ல இருந்து ரோஸ் டோனர். சோ இது வந்து ஃபேஷியல் டோனர், ஆல்கஹாலிக் ஃப்ரீ அப்படிங்கறத நான் மோஸ்ட் ப்ராபப்லி என்ன ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் ஓல்டு வீடியோஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் டோனர் வந்து என்னோட பிராண்ட் தவிர்த்து வேற எந்த பிராண்டுமே ட்ரை பண்ணதில்ல. சரி சும்மா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு இது அவ்வளவா பிடிக்கவே இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப அந்த ஃபேஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு இந்த ரோஸ் மில்க்லாம் ஒரு எசன்ஸ் ஃபீல் வரும்ல, அதுதான் இதுலயும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. லைக் ஓபன் பண்ணவே அப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப இது யூஸ் பண்ணவே முடியல. லைக் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு மாதிரி ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் ரொம்பவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்றதுனால இதுக்கு மேலே யூஸே பண்ணலாம். அப்படியே இருக்குப்பா. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல இதை ஸ்ப்ரே பண்ணி அப்படிதான் யூஸ் பண்ணி தீட்டேன். இதுக்கு மேல வந்து எனக்கு இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போடுறேன். இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேற ஏதாச்சும் நல்ல இது இந்த ஒரு டோனர் நீங்க வாங்குற பிரைஸ்க்கு, பிகாஸ் இது 315 இது ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த் இல்லைங்கிறதுனால நான் இது வாங்க மாட்டேன். இந்த பட்ஜெட்க்கு நிறைய டோனர்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, நல்ல ஒரு ஒர்க் பண்ற டோனர்ஸ்மே. சோ அதனால இது நான் பர்ச்சேஸ் பண்ணனான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹலிடா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். நான் சொன்ன மாதிரி நீம் ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கும் போது யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ரெட் வைன் ஃபேஸ் வாஷோ இன்னொரு ஃபிளேவர் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து ரெகுலர் பேசிஸ்க்கு யூஸ் பண்ணேன். ஸோ கரண்டா நான் முடிச்சது வந்து இந்த ரெட் வைன் ஃபிளேவர். சோ இதுல வந்து நான் மோஸ்ட்லி இதுல வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்லாம் கிடையாது. என்னோட பிராண்ட் நான் இதை சொல்லல, இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த வித இஷ்யூமே இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்தது கிடையாது. இது ஆக்சுவலி ஜெல் பேஸ்டு ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாம்பூ நான் சின்ன வயசுல இருந்து வாங்கி ரிக்ரெட்டே ஆகாம பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பூ தான். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் ஹேருக்கு யூஸ் பண்ணல, இது வந்து நான் என்னோட ப்ரஷ்ஷை வந்து கிளென்ஸ் பண்றதுக்காக ஒரு மைல்டு ஷாம்பூ வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த ஃபிளேவரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வாட்டி வந்து நான் ஈவென்ட் போகும்போது ஷாம்பூ எடுத்துட்டு போனது இது யூஸ் பண்ணேன். லைக் சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. பட் ரெகுலர் பேசிஸ்ல நான் அதை ஹேருக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பிரஷ் கிளென்சிங்க்கு தான் நான் இது யூஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா அதை ரீபர்ச்சேஸும் பண்ணுவேன். ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஷாம்பூ அப்படின்னா இந்த ஷாம்பூ நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் 2 ப்ராடக்ட். ஒன்னு வந்து H&Half அப்படின்னு நினைக்கிறேன், Half and Half அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர். இது ஆக்சுவலி நான் எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியல, ஏதாவது ரேண்டமா எங்கேயாச்சும் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இது வாங்கினதுல இருந்து நான் யூஸே பெருசா பண்ணல. மேபி எமர்ஜென்சிக்குன்னு வாங்கியிருப்பேன். ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே இருக்கு. பிகாஸ் இது எனக்கு கரெக்டா ஒர்க்கே ஆகல பெருசா அப்படிங்கறதுனால நான் இதை வந்து யூஸே பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நான் தூக்கி போடுறேன். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் எம்டி பண்ணிருக்கேங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷீட்டை கூட பத்திரமா எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா துலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து காட்டன் பால்ஸ் பேக்கெட். ஸோ இது வந்து நான் காட்டன் பேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். காட்டன் பேட்ஸா இருக்கட்டும் இல்ல இயர்பட்ஸா இருக்கட்டும், மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிராண்ட்ல தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஆஃப் காட்டன் பேட்ஸ். ஸோ நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பா காட்டன் பேட்ஸ் வாங்குவோம். அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்குறது இட்ஸ் சேஃப். பிகாஸ் காட்டன் பேட்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவா அடிப்படும் போது யூஸ் பண்ணுவோம், காதுல வைப்போம். ஸோ அதனால கொஞ்சம் நல்ல பிராண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. நான் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்றேன், நல்லாவே இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் கம்மி தான், ஒரு 49 rupees. இதுவே நீங்க ஆஃபர் டைம்ல நைக்கால எல்லாம் போட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கம்மியா ஒரு 39 rupees 29 rupees உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ கிடைக்கும். ஆஃபர் டைம்ல வேணா வாங்கி வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பல வாட்டி வந்து சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நான் எத்தனை வாட்டி இந்த ஒரு சீரம்க்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம். ஸோ இது வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நான் ஒரு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணேன்னா இந்த மினிமலிஸ்ட்ல இருந்து தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போதுல இருந்து நான் ரிக்ரெட்டே ஆகாம எப்போ வாங்கினாலுமே எனக்கு ஃபுல் மனசு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இது ஃபுல்லா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஃபுல்லா தீக்கும் போது ஒரு நிம்மதி வரும் பாத்தீங்களா. ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆகாம இல்ல நமக்கு ஒர்க் ஆகாம போகாம ஒரு நல்ல சீரம் அப்படின்னா இந்த சீரம் நான் சொல்வேன். இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை அப்படிதான் இருக்கும், பிகாஸ் 799 வரும். பட் ஒர்த் ப்ராடக்ட், வர்த் மணி அப்படின்னே சொல்லுவேன். ஒரு 30 ml வந்து இவ்வளவு ருபீஸ் கொடுக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஃபீலே பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு சீரம். ஸோ உங்களுக்கும் சீரம் வேணும், அதுவும் விட்டமின் சி சீரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த சீரமை நீங்க வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மாகோல் வந்து கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் நான் யூஸ் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா 2 days ஒன்ஸ், ஒரு 1 week ஒன்ஸ், 2 week ஒன்ஸ் ரேண்டமா தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால எக்ஸாக்டா இது வந்து ஒர்க் ஆச்சான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு 2% வந்து இதுல கோஜிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப ரேரா வந்து நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு என்ன என்னோட ஃபேஸ்ல இது ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. பட் இதுல குறை சொல்றதுக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் நான் இந்த சீரம் வாங்கும்போது கரெக்டா நான் வந்து கோஜிக் ஆசிட் சோப்புமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்கிறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. பட் இதனால அந்த ரிசல்ட்டா இல்ல வந்து இது கூட நான் இன்னொரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க கோஜிக் ஆசிட் சீரம் பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பா இந்த சீரம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 எம்டிஸ் காட்ட போறேன். அது ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் பியூட்டி சைட், இட்ஸ் அ ஃபுட் ப்ராடக்ட் விச் இஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைட்ஸ் காமிச்சல அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண 2 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நாச்சோஸ் சிப்ஸ். ஸோ இது வந்து நீங்க வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா டிமார்ட்ல டெஃபினட்டா ஆஃபர்ல இந்த பேக்கெட்டை நீங்க பார்க்கலாம். லைக் நான் எனக்கு வந்து நாச்சோஸ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நாச்சோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுல வந்து ரீசெண்டா எனக்கு வந்து இந்த நாச்சோஸ்ல பெருசா எனக்கு எதுவுமே குறை சொல்ற மாதிரி தெரியல. அண்ட் டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருக்கு. இதுல வந்து இது ஹெல்தியா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நீங்க ரேண்டமா இது ஒன்று சாப்பிடுறீங்கன்னா இந்த நாச்சோஸ் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்காட் மணி மார்க் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பீனட் பேஸ்டு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. லைக் பர்ஃபி, பீனட் லட்டு, கோகோனட் லட்டு, அந்த மாதிரி ஒரு 5 வகையான ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் கிஃப்டா எனக்கு கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ஓகே ஒரு பர்ஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடவேல ஒரு 2 days to 3 days கழிச்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நான் தூக்கி போடாததுக்கு ரீசனுமே என்னன்னா இந்த பிராண்டை கண்டுபிடிச்சு நான் திருப்பி இந்த பாக்ஸை வாங்கி ஸ்டாக் பண்ற வரைக்கும் இதை பிராண்ட்லாம் மறக்க கூடாதுன்றதுக்காக பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்காட் மணி மார்க் அப்படின்னு நினைக்கிறதோட பிராண்டு நான் இப்படியுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்க எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஸோ நிறைய விஷயம் நான் மறந்து தூக்கி போட்டுட்டேன். இருந்து கொஞ்சமா ஞாபகம் வச்சுட்டு சேர்த்து வச்சதை மட்டும் தான் இன்னைக்கு நான் வீடியோல காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே ஞாபகமா எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபுல்லா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ்ல யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.